கை வலிக்காமல் இந்த சுவாமி குண்டான பழப்பழன்னு ஆக்கலாமா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 4 ஸ்பூன் புளியினுடைய தண்ணி 4 ஸ்பூன், தோசை மாவு 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அதை போட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த குண்டான எலுமிச்சம்பழத்தோலை வச்சு முதல்ல தடவி விடணும். அல்லமா தடவி விட்டோமா கையே வலிக்காது. ஆனால் பாத்திரம் என்னாகும், பொன்னை போல மின்னும். பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, புரிந்து கொண்ட ஒருவரை போல் மனிதன் வேறில்லை அப்படின்ற மாதிரி பொன்னை போல பித்தளை பாத்திரம் எல்லாம் மின்ன போகிறது, பழப்பழன்னு ஆக போகிறது. அதுவும் எவ்வளோ நாயில் 2 நிமிஷத்தில் பார்க்கலாமா? தானே. இப்போ இதை தடவிட்டோமா? இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சம் போகிறோம் இட்லி மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இட்லி மாவு, 1 ஸ்பூன் புளி தண்ணி, 2 ஸ்பூன் புளி தண்ணி. இதை போட்டு லேசாக தடவி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்காட்ச் பிரைட்டால் அந்த லைம் அதை போட்டு அவ்வளோதான். பல 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 பலன்னு மின்னும் பாத்திரம் எல்லாம் சுவாமி சந்தையில் போய் நின்னாலே நமக்கு எப்படி இருக்கும், நல்ல ஜோராக இருக்கும், மனசே அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாமே. ஆனால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 2 நிமிஷத்தில் பூஜை பாத்திரங்கள் அத்தனையும் நம்மளால் ஈஸியான முறையில் கையை நோக கேட்காம லேசாக தேய்ச்சி பளபளன்னு ஆக்கிட முடியும். இப்போ 1 நிமிஷம் வரேன், இதை பளபளன்னு ஆக்கிட்டு வந்து காட்டுட்டுமா, உங்களுக்கு கிளம்பிட்டு வரட்டுமா? இப்போ தெரியல அப்படி என்ன பளபளன்னு ஆயிக்கா, தங்க போல ஜொலிக்குதா? பாருங்க எப்படி ஜொலிக்கிறது, எப்படி இருக்கு, என்ன பளபளன்னு இருக்கா? கை வலி இல்லாமல் பித்தளை பாத்திரமெல்லாம் பளபளன்னு ஆகிறது. சரியா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.